ஐயோ பசிக்குது சோறு போடு சோறு அங்க ஓடு வரது அப்படி Paul. Yeah. What a miraculous lady. What's the problem? Amplifier இல்லாம wire இல்லாம இந்த அம்மா ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. லேடி மட்டும் தனியா வந்திருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க பின்னாடி லாரியில வருதா நான் தான் வச்சிருக்கேன் ஓ மை காட் இன்ட்ரஸ்டிங் எங்க ப்ளே பண்ணு என்ன சத்தம் எங்க இருந்து வருது வாய்க்குள்ள இருந்து வருது மவுத்ல இருந்தா வருது யா காட்டு ஆ வைட் ஓபன் ஆ எங்க ஒரு தடவை ரிப்பீட் பண்ணு காபே ஓ மை காட் வாட் a miracle நாக்குங்கற 4 சென்டிமீட்டர் ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் அத வச்சு ப்ளே பண்ணுங்க ஆம்பிளிஃபையர் இல்லாம கரண்ட் இல்லாம எப்படி இவ்வளவு அழகா வைப்ரேட் பண்ற வாய்க்குள்ளே ஒரு வாத்தியம் போ நாங்களும் ட்ரைனிங் பண்ணிக்கிறோம் கோ அஹெட் Yes Paul. நம்ம ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மறந்து போக மாட்டோம். Yeah. ஃளைட்ல பஸ்ல லக்கேஜ் போட மாட்டான். யா பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் What? அதாவது இந்த இன்ஸ்ட்ருமென்ட்டை ஆத்திர அவசரத்துக்கு நம்மளால அடகு வைக்க முடியாது இட்ஸ் ஆல்ரைட் அத நான் அப்புறமா டீல் பண்றேன் மேடம் இந்த இன்ஸ்ட்ருமென்ட்க்கு நீ என்ன பேர் வச்சிருக்க குலவை. குலவை குலவை. ஓகே இத என்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீ யூஸ் பண்ணுவ வயக்காட்டுல நடவு நடும்போது லூசு பண்ணுவான் பொண்ணுங்க வயசுக்கு வந்து குடிசை நுழைய விடும்போது லூசு பண்ணுவான் ஆத்தாளுக்கு மழைப்பாரு ஓட்டு தூக்கும் போது லூசு பண்ணுவான் ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி லூஸ் பண்ற 5 வாட்டி கூட லூசு பண்ணலாம் நீ செய்வே உன் வாயை பார்த்தாலே அதோட சர்வீஸ் தெரியுது இட்ஸ் ஆல்ரைட் எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு 30-70 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் வெளியே யாருக்கும் தெரிய வேணாம் நீ தனியா இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ண வீட்டுக்கு வரட்டா Once more. அம்மா தண்ணி Wow. ஊத்துவாய. என்ன தைரியம் இருந்தா தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவேன் நெஞ்சல் ஒடிச்சு போடுவேன் பொம்பளை வெளியே ரோட்ல நடக்க முடியல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி வருது, கோயில் சார்பா பெரிய அளவுல அதை கொண்டாடலாம்னு இருக்கோம். வழக்கம் போல முதல் நன்கொடையை உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். முதல் ரசீதை பார்த்துட்டு அடுத்தவங்க பெரிய தொகை எழுதுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. பரவாயில்லையா, உங்களால முடிஞ்சதை கொடுங்க. உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா? இல்லங்க 200 ரூபாய் எழுதிக்கங்க. என்னையா இது? பணத்தை நான் கொடுத்தேன், ரசீதுல என் பேர் எழுதாம சீனுன்னு என் தம்பி பேர் எழுதிருக்கீங்க. முதல் பக்கத்துல உங்க பேர் எழுதுறதை விட உங்க தம்பி பேர் எழுதுனா எங்களுக்கு வசூல் இன்னும் அதிகமாகும். இப்ப சீனுக்கு தானே மார்க்கெட்டு. மொத்தத்துல டொனேஷன் உங்க வீட்ல இருந்து வாங்கியிருக்கோம். அதுல உங்க பேர் எழுதுனா என்ன, உங்க தம்பி பேர் எழுதுனா என்னங்கய்யா? நீ கவலைப்படாத. என்ன சார்? இதை பாரு, நான் சண்டை போட்டு ரொம்ப நாளாச்சு. உனக்கு பேங்க்ல கேஷ்ன்றதுக்கு கை இருக்கணுமா வேண்டாமா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என் தங்கச்சிக்கு கை காட்டுறியா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், உன் வயசப்படி. அவ அழகா இருக்கான்னு நினைச்சு கை காட்டுற, அவ ஊமன் தெரிஞ்ச ஓடி போயிடுவேன். ஸோ டோன்ட். அதை தெரிஞ்சுதான் சார் நான் காதலிக்கிறேன். காதலிக்கிறது மட்டும் இல்ல, உங்க சம்மதத்தோட ஊர்ல இருக்கிற எங்க அம்மா அப்பாவையும் வர வைக்கலாம்னு இருக்கேன். ஏய் இது நம்ம ட்ரம் செட் மாதிரியே இல்ல? வாட் இஸ் திஸ் இன்ஸ்ட்ருமென்ட்? அத ஏன் தீயில போடுற? தீயில போடல என்ன, தீயில வாட்டுறேன். அப்பதான் வாசி போறோம். ஹேய் பேர் பாடி, நீதானா அன்னைக்கு எங்க வீட்டு முன்னாடி தாய் மண்ணே வணக்கம் பாடி டென்ஷன் ஆனே? நான் தான். நீதான் இந்த ட்ரூப்புக்கு சீஃபா? மே ஐ கம் இன்? கம்முனா கம்முனாடி பாப்பா என்னப்பா? ஓ வாட் a wonder. நம்ம இன்ஸ்ட்ருமென்ட்ல எல்லாம் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமானாலும் எரிஞ்சு போயிடுது. ஆனா இவன் என்னடானா ஹீட் பண்ணாதான் வாசிக்க முடியும்ங்கறான். பை தி வே, இந்த இன்ஸ்ட்ருமென்ட்ஸ்க்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா? தார தப்பட்ட. இது சப்பட்டையா? எக்ஸ்ட்ரா. ஓ இத என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவ? பர்த்டே, மேரேஜ் டே? ஐயய்ய சாவுக்கு வாசிக்கிறது. சாவுக்கா? யூ மீன் டெத்? ஆமா, இது பேரே சாவு கூத்து. ஓ. நாங்க அடிச்சுக்கின்னு ஆடிக்கினே முன்னால போவோம், ஆ. அப்பிட்டான பாடி ஆடாம பின்னால ஓ ஐ வரும். see. If you don't mind, எனக்கு கொஞ்சம் நீ டெமோ பண்ணி காட்ட முடியுமா? என்ன சார் திட்டுறீங்க? திட்ல மேன், ஃபாரின் லாங்குவேஜ்ல கொஞ்சம் வாசிச்சு காட்ட முடியுமா? ஏமா நடவாசிக்கலாம் வாமா. ஆகா இது மியூசிக் இல்ல மேன், சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ். இந்த மியூசிக்கை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மனுஷன் கேட்கும் போதும் இந்த லைஃப் பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரி தான். என்னைக்கு இருந்தாலும் நமக்கும் சாவு நிச்சயம்ங்கிற திங்கிங் வரும்.
அந்த திங்கிங் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டாரே அவன்கிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், கர்வம், திமிர், ஈகோ எல்லாமே அவனை விட்டு போயிடும். இந்த மியூசிக்க தேடித்தாண்டா நான் உலகம் முழுக்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது இந்தியாவுல இந்த கிராமத்துல இங்க கிடைக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஆனா இந்த மியூசிக்ல ஒரு லாஜிக் உதைக்குதே. என்ன சாமி உதைக்குது? இந்த மியூசிக்கை யாருக்காக வாசிக்கிறீங்க? செத்தவனுக்கோசரம். ஆனா அவனால அதை கேட்க முடியாதே. அவனால கேட்க முடியாத. சாமி சாமி எத்தனையோ பேத்த அடிச்சு அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த உண்மை எனக்கு தெரியல. இவ்வளவு நாளா நான் மப்புல இருந்துக்கிறேன். ஸ்டாப். உன்னையே நீ அடிச்சுக்க கூடாது. இத பார், இதுக்கு தாண்டா யூஎஸ் போனுங்கிறது. அப்ப தாண்டா அறிவு வளரும். டேய், நீ போட்ட மியூசிக் சாதாரண மியூசிக் இல்லடா. ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாசிக்கிற லாஸ்ட் மியூசிக். ஆனா அத அவனால கேட்க முடியலையே. இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். இந்த ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்றேன். நானே இத ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பமா போட போறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீ சொன்ன சாவு கூத்து. அத அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டெத் பஞ்ச்னு வைக்க போறேன். புரியாதவனுக்காக பிராக்கெட்ல லாஸ்ட் மியூசிக்னு எழுதுவேன். ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் உன்கிட்ட வாங்கிடுவேன். 30% உனக்கு, 70% எனக்கு. ஓகேயா? நீ வானா வர போற, போனா போற சாமி. இட்ஸ் ஆல் ரைட். இந்த வீட்டு வாசப்படியில கால் வச்சதுமே ஒரு மங்களகரமான இசை கேக்குது. இவங்க குடும்பமே பெரிய இசை குடும்பம்ப்பா. பொண்ணு ஊமையா இருந்தாலும் அவ கையில இருக்கிற வயலன் பேசும். வாங்க வாங்க உட்காருங்க. உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய குடும்பம், பெரிய மனுஷங்க. நல்ல இடத்துல தான் என் பையன் பொண்ணு பாத்திருக்கா. அதிகமா பேச வேண்டியது இல்ல. ஏன்னா இது பேச முடியாத ஒரு பொண்ணோட கல்யாண விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பேன். முதல் தடவை இவனுக்கு பொண்ணு பார்க்க போன வீட்டுல கரண்ட் போனதால கல்யாணம் நின்னு போச்சு. ரெண்டாவது தடவை பொண்ணு பார்க்க போனப்ப பூனை குறுக்க வந்ததால அந்த கல்யாணமும் நின்னு போச்சு. ஆனா உங்க வீட்டு வாசல்ல கால் வச்ச உடனே மங்களகரமான இசை கேட்டது. சென்டிமெண்டா உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாண தேதியை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிடுறேன். என் பையன் படிப்புக்காக 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அவனை பிகாம் MCA படிக்க வச்சேன். அதுல 2 லட்சத்தை நான் கட்டிட்டேன். இன்னும் 1 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு. அதையும் கொடுத்துட்டு அவன் கல்யாணத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பரம்பரையா நாங்க இந்த பெரிய வீட்டுல இருந்தாலும் எங்க பிள்ளைங்க கச்சேரிக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தாதா இந்த குடும்பத்துக்கு வருமானம். அப்படி இருக்கும்போது ஆமா, தங்கச்சிக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. 1 லட்சம் தானே, சமாளிக்கலாம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். என்னங்க, எப்படிங்க இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க போறீங்க? என்னம்மா நீ அவன் பாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டானேன்னு பாக்குறியா? அது அவன் பாட்டுக்கு இல்ல, சீனு பாட்டுக்கு. சீனு பாட்டுல கலெக்ஷன் கொட்டாது. எல்லாம் நல்லபடியா முடிக்குது. ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வரேங்க. வரோம். கேசவன் நினைச்சா மாதிரி அவன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டான். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலேயே ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான். மாப்பிள்ள திருச்சி ராகவம்புள்ள மகன் சோமசுந்தரம் பெரிய டாக்டரா. அவனுக்குத்தான் பேசலாம்னு இருக்கேன். மாமா, இது போதும். நீ அவளை விரும்புறதுக்கு இந்த ஒரு ஷாக் போதுண்டா. மாமாங்கிற வார்த்தை வாயில இருந்து வரல, உள்ளத்துல இருந்து வந்திருக்கு. டார்லிங், ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் ஆல் தி வே. உங்க மனசுக்கு பிடிச்ச என் பேரை தான் உங்க கையில பச்சை குத்திட்டீங்கன்னு கையை காட்டாமலேயே சொல்லிட்டீங்க. பழைய சோறு பிச்சை போடு. போங்க பால், இதெல்லாம் நம்ம பாடுற பாட்டா? என்ன பண்றது, நம்ம கண்டிஷன் அப்படி ஆயி போச்சுடா. பால், உங்களை நம்பி இந்தியாவுக்கு வந்தோம். கடைசியில நீங்க மாட்டுக்கோட்டையில உட்கார வச்சிட்டீங்களே. மாட்டு கொட்டாயை பத்தி அவ்வளவு கேவலமா நினைக்காத. தி கிரேட் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த லொகேஷன் இதுதான். தி கிரேட்டஸ்ட் ஃப்ளூட்டிஸ்ட் லார்ட் கிருஷ்ணாவுக்கு பிடிச்ச பெட் அனிமல் இந்த மாடு தான். எங்கடா அறிவாளி? ஏய் ஏய், ஸ்டாப் ஸ்டாப். யாருமே நீ? எதுக்காக இங்க இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் உருவற? எங்க இவ்வளவு கோவமா கிளம்பிட்ட? டேய், எங்க அக்கா பொண்ணு உட்கார்ந்தாடா. ஏன் இவ்வளவு நாளா உட்கார முடியலையா? ஃபைல்ஸ் ப்ராப்ளமா? ஏய், வெறுப்பேத்தாத. வயசுக்கு வந்துட்டாடா. பியூபர்ட்டி ஏஜ் அட்டைன் பண்ணிருக்கா. ஆமா, அதுக்கு நீ என்ன பண்ண போற? சின்ன தம்பி மாதிரி அரைச்ச சந்தனம் அழகு சந்தனம்னு பாட போறியா? ஏய், கிண்டல் பண்ணாத. மொறப்படி அவ உட்கார்ந்ததுக்காக எனக்கு பத்திரிக்கை வரல. அதனால என் மாமா தலைய சீவ. ஓ மை காட்,
மாமன் பொண்ண மேரேஜ் பண்றதெல்லாம் ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டு இந்த தேசத்துல ஏகப்பட்ட யூத் சுத்திக்கிட்டு திரியுறானுங்க. அதனாலதான்டா ஜாதியும் ஸ்ட்ராங் ஆகுது, வியாதியும் ஸ்ட்ராங் ஆகுது. என்னடா சொல்ற? நான் சொல்லலடா, டாக்டர்கள் சொல்றாங்க. சொந்த ரத்தத்துல கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுல பிறக்கிற குழந்தைங்க ஊனமா பிறக்கும், வீக்கா பிறக்கும், மக்கா பிறக்கும்னு. அதனால எல்லாரும் காதல் பண்ணி கலப்பு மனம் பண்ணுங்கடா. அப்பதான்டா ஜாதியும் ஒளியும் வியாதியும் ஒளியும். அண்ணா அண்ணா அண்ணா, நம்ம சாதி சனங்கள்லாம் சேர்ந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கண்ணே. அதனால உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்க. இந்த வெட்டி பயிலுங்கிட்ட என்னென்ன பேச்சு வாங்கன்னு போவோம். ஆஹா, இவங்களை திருத்தவே முடியாது போல இருக்கே. சீனு சீனு, என்ன இது? தண்ணிமா? சுடு தண்ணியா பச்சை தண்ணியா? பச்சை தண்ணிமா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சீனுக்கு போய் பச்சை தண்ணி குடுக்குறியே, இத குடிச்சு அவன் குரல் என்ன ஆகுறது? சுடு தண்ணி கொண்டு போய் கொடு. நாளைக்கு அவன் கச்சேரியில பாட வேண்டாமா? தங்கச்சியோட கல்யாணமே அவன் கச்சேரி நம்பிதாப்பா இருக்கு. அம்மா, இது சீனுவுக்கு இல்ல, கேசவனுக்கு. ஓஹோ, இந்த தண்ணி கேசவனுக்கா? சரி சரி, கொண்டு போய் கொடு. ஆமா, அப்புறம் ஏன் அவனை சீனு சீனுன்னு கூப்பிட்டு இருந்த? ஐயா தான் கூப்பிட்டு சொன்னாரு. ஐயா, சீனுவை எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், காணோம். சரி, இப்போ இந்தாப்பா. நீதானப்பா கேட்ட? நான் தான் கேட்டேன். கேட்க கூடாததை கேட்டேன். சீனு. சித்தப்பா சித்தப்பா, என் ஸ்கூல் முழுக்க உன்னை பத்தி தான் பேசுறாங்க. என்ன? உன் பாட்டுனா எல்லாருக்கும் அவ்வளோ இஷ்டம். நெக்ஸ்ட் உங்க சித்தப்பா எங்க பாடுறாரு, அவரை நாங்க பார்க்கணும், அவரோட போட்டோ எடுக்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. சித்தப்பா, உங்களால எனக்கு ஸ்கூல்ல பெரிய பேரு. புரிஞ்சுதா? சித்தப்பா சித்தப்பா, நான் ஒண்ணு கேப்பேன், நீங்க செய்வீங்களா? என்ன? எனக்கும் உங்க மாதிரியே பாடகனா வரணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு பாட்டு கத்து கொடுப்பீங்களா? என்னையா என்னையா உனக்கு பாட்டு கத்து கொடுக்க சொன்ன? ஆமா. ஆஹா, இன்னைக்குதான் எனக்கு முதல் அவார்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. அவார்டா? என்ன சொல்றீங்க? நானு உன்னை விட சின்ன பையனா இருந்தப்ப உங்க அப்பால அவர் தான் எனக்கு குருவா இருந்து பாட்டு சொல்லி கொடுத்தாரு. இப்போ அவர் பையனுக்கு நான் குருவா இருந்து பாட்டு சொல்லி கொடுக்கறதுன்னா அதானே எனக்கு அவார்டு. வா வா உட்கார். முதல்ல உனக்கு எதுக்குடா பாட்டு? வாடா. படிடா படிடானா படிப்ப காணோம், பெருசா பாட போயிட்டாங்க. அண்ணே, இத்தனை நாள் தான் ஆசை உனக்கு எங்க இருந்தா வந்தது? பாட்டா பாட்டு பாட்டு வேண்டாம் உனக்கு, பாட்டு வேண்டாம் 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 பாட்டு வேண்டாம். என்னடா அவன் சங்கீதம் கத்துக்கிறது எனக்கு பிடிக்கல. அவனுக்கு என்ன கத்து கொடுக்கிறது எனக்கு தெரியும். போதும், சங்கீதம் என்னோட போதும், அது அவனுக்கு தேவையில்லை. சங்கீதம் உன்னோட போதுமா? பார், அவன் உன் புள்ள, உன் ரத்தம். இப்ப அவன் ஆரம்பிச்சதே லேட்டு. இத பாருங்க, என் காலம் வேற, அவன் வாழ போற காலம் வேற. அவன் ஏதாவது கம்ப்யூட்டர் படிச்சாதான் அவன் எதிர்காலத்துக்கு நல்லது. சங்கீதம் அவனுக்கு தேவையில்லை. எந்த குடும்பத்துல இருந்துகிட்டு அவனுக்கு சங்கீதம் தேவையில்லைன்னு நீ சொல்ற? இந்த குடும்பத்துல இருந்து என் புள்ள சங்கீதம் தான் கத்துக்கணும்னா இந்த குடும்பத்துல நாங்க இல்ல. என்னடி பாக்குற? இந்த குடிகார புருஷனை நம்பி எங்க போறதுன்னு பாக்குறியா? நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். எனக்கு என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம். கேசவா, நீ குடிக்கிறியா? ஆமா, நான் குடிச்சதாலதான் என்னால பாட முடியாம போய் என் மார்க்கெட்டு போச்சு. போதுமா? சங்கீத வித்வான் ராஜமாணிக்க பிள்ளையோட பேர வரதராஜ பிள்ளையோட மகன் ஒரு குடிக்காரனா? என்னால நம்ப முடியலப்பா. தாத்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும் தாத்தா. அண்ணா அண்ணா, இப்போ என்னென்ன நடந்து போச்சு? நீங்க நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நிமிஷத்துல விட்டு எடுத்து பிடிச்சிடலானே. அதான் நான் விடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் பிடிச்சிட்டீங்களே. ஏடா, மொத்தத்துல ஒன்ன நான் பிடிச்சிட்டேன்டா. இங்க வர்ற உன் கோபம் உன் பொண்டாட்டி மேல, புள்ள மேல, ஏன் இந்த வீட்டு மேல கூட கிடையாதுடா. சீனு மேல, சீனுவோட வளர்ச்சி மேலடா. தாத்தா, யார பத்தி என்ன பேசுறீங்க? அண்ணன் போய் என்ன தாத்தா புரியாம பேசுறீங்க? அன்னைக்கு முத கச்சேரிக்கு அந்த சபாக்காரங்க என்ன புக் பண்ண வந்தப்போ சந்தோஷம் தாங்க முடியாம சாமி ரூமுக்கு போய் எனக்காக வேண்டிக்கிட்டாரு. இவரை பார்த்தா என் மேல பொறாமப்பட்டாருன்னு சொல்றீங்க? எங்க அவனை இல்லைன்னு சொல்ல சொல்லு பாப்போம். அவர் என்ன சொல்றது? நான் சொல்றேன். அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். நீங்க என்ன சும்மா இது? என்ன தெரியும்? என்ன இல்ல? என்ன இல்ல? அன்னைக்கு உனக்கு வந்த அட்வான்ஸ நான் வாங்காம பூஜை ரூம்குள்ள போனதே அது நீ வாங்குறியா வாங்கலையான்னு பார்க்கத்தான்.
நீங்க தானே வாங்க சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். ஆனா நீ அவங்க கிட்ட என்ன சொல்லிருக்கணும்? என்ன பணம் கொடுத்து புக் பண்ண வந்திருக்கீங்களே, எங்க அண்ணன் ஊமை ஆயிட்டாரா இல்ல பாட மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னாரன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியாடா? இந்த அண்ணனை குடிகாரன் சொன்ன உடனே ஒருத்தனை போட்டு அடிச்ச. உன் அண்ணன் பாட்டு ஒப்பாரி மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே இன்னொருத்தனை போட்டு அடிச்ச. உன் அண்ணனை புக் பண்ண வரல, உன்னதான் புக் பண்ண வந்த அந்த சபாக்காரன் சொன்னானே, அவனை என்ன பண்ண? ஒரு வார்த்தை கூட பேசாம அவன் கொடுத்த பணத்தை கை நீட்டி வாங்கினல்ல. இந்த அண்ணனை விட உனக்கு பணம் பெருசா போச்சு இல்ல? அண்ணன் பாசத்தை பண ஆசை முழுங்கிடுச்சு இல்ல? சொல்லிடு, சொல்லு. உன்னால பதில் சொல்ல முடியல. ஒரு தடவை நான் சறுக்கிறது உண்மைதான். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து எனக்கு சமாதி கட்டிட்டீங்கல்ல. அண்ணன் அண்ணன் நாம் நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க. நான் என்னைக்குமே கற்பனை பண்ணி பார்க்காத மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. நானா உங்களை ஒதுக்கிட்டு பாடணும்னு நினைப்பேன். அண்ணன் நீங்க தானே எனக்கு எல்லாம். என் குரு, என் வழிகாட்டி, என் தெய்வம். ஐயோ, உங்க மேல நான் என் உயிரைய வச்சிருக்கேன். நானா உங்களை அண்ணன் அண்ணன் நான் எப்பவும் உங்க கூட இருக்கணும், நீங்க எப்பவும் என் கூட இருக்கணும்னு தானே உங்க மனசுக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்திக்கலான்னு சொன்னப்ப நீங்க பாருங்கண்ணே, உங்க பேரை தானே நான் பச்சை குத்திக்கிட்டேன். பாருங்கண்ணே, நானா உங்களை ஒதுக்கிட்டு பாடணும்னு நினைப்பேன். ஆனா ஒரு விஷயம், என்னைக்கு உங்க மனசுல உங்களை ஒதுக்கிட்டு நான் பாடணும்னு நினைச்சேன்னு தோணிச்சோ, இனிமே நான் பாடக்கூடாது, பாட மாட்டேன். இனிமே நீங்க தான் பாடணும். உங்க பாட்டுதான் எல்லாரும் கேட்கணும். எனக்கு நீங்க தானே தெய்வம், எனக்கு நீங்க தான் முக்கியம். எப்படி அப்பா மங்களம் பாடி பாடுறத நிறுத்தினாரோ, இன்னைக்கு நான் எனக்கு நீங்க தானே முக்கியம், நீங்க தான் முக்கியம். சினு, சினு, வேண்டாம் சினு, வேண்டாம் சினு, சொன்ன கேளு சினு. அவன்தான் ஏதோ கோத்துல பேசிட்டான்டா. வேண்டாம் சினு. சினு, வேண்டாம். சினு. வேண்டாம் சினு. அப்பா, அப்பா, அப்பா அழாதீங்கப்பா. அப்பா, அப்பா, அப்பா அழாதீங்கப்பா. நான் பாட்டு கத்துக்க மாட்டேன்ப்பா. நான் நல்லா படிக்கிறேன்ப்பா. அப்பா, அப்பா அழாதீங்கப்பா. அப்பா. என்னங்க இது, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. மாமா, மாமா, சீனு மங்களம் பட போயிருக்க. போய் ஒரு தடுத்து நிறுத்துங்க மாமா. மாமா, என்னங்க உங்க ரெண்டாவது புள்ளதான் வேணும், மூத்த புள்ள சீனு அடிக்கடி சொல்வீங்களே, அவனை நிறுத்த சொல்லுங்க. அவன் மங்களம் பாட போறான், அவனை தடுத்து நிறுத்துங்க. போங்க மாமா. భవమాన సుదుడు పాటు పాదార విందములరు నీలామ రూపములరు నిత్య జయ మంగళ. சீனு, இத்தனை நாள் பொறாம என் கண்ணை மூடி இருந்தது. இன்னைக்கு உன் பாசம் என் கண்ணை திறந்துடுச்சு. இத்தனை நாள் நான் என் உயிர் மேலேயே பொறாமப்பட்டிருக்கேன். நான் வெறும் பொணம் தான் சீனு, என்ன மன்னிச்சு.
அண்ணே என்ன எனக்கு முறையா நீ தட்சணை வச்சு என்ற குருவா ஏத்துக்கிட்டு நீ இனி பாடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த அண்ணனுடைய ஆசை. அண்ணே, உங்களுக்கு தட்சணையா நான் என்னையே கொடுக்கிறேனே. ஹலோ, சொல்லுங்க. சரிங்க சரிங்க. யார் மாதவி போன்ல? சம்மந்தி வீட்டுக்காரங்க கோகிலா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கொடுக்கறதா சொன்ன பணத்தை பத்தி கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தானே கொடுக்கறதா சொன்னோம். அதுக்கு தான் இன்னும் 15 நாள் இருக்கே. ஹே, நாம கொடுக்கறதா சொன்ன பணத்தை தானே அவங்க கேட்கறாங்க. அதுக்கு நீ ஏன் பயப்படுற? இல்லைங்க, பணமும் அதிகம், நாளும் கம்மி. நாம வேணா வீட்டு பத்திரத்தை வச்சு சீனு இருக்கும் பொழுது வீட்டு பத்திரத்தை வைக்கிறதா? என் சீனோட திறமைக்கு 1 லட்சம் என்ன, அவங்க 10 லட்சம் கேட்டாலும் அவன் கொடுப்பான். நிச்சயமா கல்யாணத்துக்கு முன்னாடி சீனு அந்த பணத்தை கொடுத்துருவான்.